ஹாய் தமிழ் குடிமா ஃபேமிலிஸ் அனைவருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே க்ளோஸ் ஆக போகுது. மண்டே ஒர்க் போகிறீங்களாம் போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒர்க் போகிறேன். ஏன்னா இன்றைக்கி எங்கள் கம்பெனியில் நைட் ஷிஃப்ட் எனக்கு ஏதோ அதிசயமாக 1 மந்த் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நைட் ஷிஃப்ட் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. நைட் ஷிஃப்ட்னாலே ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போகும். ஏன்னா டைமே சுத்தமாக போகாது. எப்படா விடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, நீங்களாம் என்னென்ன ஷிஃப்ட் போகிறீங்க, நைட் ஷிஃப்ட் போயிருக்கீங்களா, நைட் ஷிஃப்ட் போகிறவங்களோட கஷ்டம் என்னன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் டைம் போக கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் எங்களோட கம்பெனியில் ஒர்க்கு இல்லைனாலும் நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் இருக்கணும். ஏன்னா நைட்டு தூங்குறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காகவே ஒரு கார்டு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம ஒர்க் போகிற டைமில் மிஷின் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் மிஷினை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் முடிச்சுட்டு இருப்போம். நைட் ஃபுல்லாகவே ஒர்க் ரன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும், விடிகிற வரைக்கும் ரன் பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, ஓகே, நீங்களாம் எந்தெந்த கம்பெனியில் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 8:30க்கு எனக்கு கேபு, 8 மணிக்கு ரூம் வந்து கிளம்புவேன். ஷிஃப்ட் ஒர்க் ரொம்ப கஷ்டம். ஸோ நானே வேறு ஒர்க் பார்த்துட்ருக்கேன். கம்பெனி பார்த்திங்கன்னா வேலை நல்லா வாங்கும். பட் சம்பளத்தை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஏன்னா கரெக்டாக சம்பளம் நமக்கு கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஒர்க்கு தான் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது ஸ்டார்டிங்கில் போகிறவங்களுக்குலாம் அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக ஒர்க் இருக்கும். அது போக போக பழகிடும். பட் எனக்கு செட் ஆகலை. நானே சீக்கிரம் ரிசைன் வாங்கிடுவேன். வேறு பக்கம் நான் ஒர்க் பார்த்துட்ருக்கேன். ஒர்க்கு கிடச்சிச்சு அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு நான் பாட்டுக்கு ரிசைன் வாங்கிட்டு போயிடுவேன். இந்த கம்பெனியில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன். பட் என்னால் சத்தியமாக சமாளிக்க முடியல. அதனால் நம்ம வேணாம், வேறு கம்பெனிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வேறு ஒர்க்கு கிடச்சிச்சின்னா இந்த வேலையை நான் விட்டு போயிடுவேன். அது வரைக்கும் இங்கே தான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஆள் எடுத்துகிட்ருக்காங்க. கேர்ள்ஸுக்கு சொல்கிறேன். சப்போஸ் வீட்டில் வேலை இல்லாமல் வேலை வேணும், இப்போதைக்கு எந்த வேலையாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எங்கள் கம்பெனிக்கு வாங்க. உங்களுக்கு அப்படி யாராவது காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை உங்கள் காண்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு சேட் பண்ணுறேன். சூப்பர்வைசருக்கு நம்பர் தரேன். உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா பாக்ஸ்கான். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நான் இப்போ ஒர்க்குக்கு டைம் ஆச்சு. அதனால் இப்போ நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம மறுபடியும் நாளைக்கு காலையில் ஷிஃப்ட் முடிஞ்சு வந்து நான் மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். எல்லோரும் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட். பாய்.